வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல இன்னைக்கு அரிதான காட்சிகள்லாம் நடந்துச்சு. பதவியேற்ற உடனே முதலமைச்சர் விஜய் அதிகாரத்தினுடைய கதவுகள் போய் அனுபவத்தினுடைய கதவுகளை தட்டி இருக்கிறாரு. கடுமையான அரசியல் விமர்சனங்கள்லாம் நடந்திருக்கலாம். தேர்தல்ல நேருக்கு நேர் கூட மோதி இருக்கலாங்க. ஆனா வீடு தேடி வந்த ஒருத்தங்களை வாசலுக்கு போய் வரவேற்கிறது தான் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாசல்லே காத்திருந்து முதலமைச்சர் விஜய ஆரத்தழுவி வரவேற்கிறாரு. அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் உள்ள அவருடைய வரவேற்பறையிலிருந்து வெளியில வந்து முதலமைச்சர் விஜயன் அவர்களுடைய கையை பிடிச்சிட்டு உள்ள அழைச்சிட்டு போறாரு. அப்புறம் பூங்கொத்து, சால்வை இதெல்லாம் பரிமாறப்படுறதோட முதலமைச்சருக்கு முன்னாள் முதலமைச்சர் அவருடைய வசீகர புன்னகையும் பரிமாறுறாரு. இது ஒரு கர்டசி மீட்டிங் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு அரசியலினுடைய பண்பாடு அப்படிங்கறத இந்த சந்திப்புகள் வெளிப்படுத்தி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் எதிர்கட்சி தான், ஆனா எதிரி கட்சி இல்ல, இந்த புதிய கட்சி ஆட்சி அமையணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருந்தாரு முன்னாள் முதலமைச்சர். அப்படி சொன்ன அவருடைய அந்த வார்த்தைகள் இன்னைக்கு அரசியல்ல வாழ்ந்து காட்டுவது போல இந்த நிகழ்வுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் வைகோ அவர்களுடைய வீட்டுக்கு முதலமைச்சர் விஜய் போறாங்க. அங்கேயும் அதே அன்புதான். எங்க வீட்டுல வேலை செஞ்சவங்க கூட உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சிரிச்சபடி சொல்லப்பட்ட அந்த வரிகள் ஜனநாயகத்தினுடைய அழகத்தான் நமக்கு நினைவூட்டுது. எங்க வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கென்று ஒரு ஜனநாயக உரிமை இருக்குது அப்படிங்கறதையும் அதை காப்பாற்றணும் அப்படிங்கறதையும் வெளிப்படுத்துற மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தைகள்லாம். அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடனான சந்திப்பு அதே மாதிரியான மரியாதையை தான் வெளிப்படுத்துது. இது சொல்றது என்னன்னா, கருத்துகள் வேறாக இருக்கலாம், ஆனா தமிழ்நாடு ஒண்ணுதான். அரசியல் அப்படிங்கிறது ஒரு கட்சிக்காக மட்டும் நடத்தப்படுவதல்ல, ஒரு மாநிலத்தின் எதிர்காலத்துக்காக நடத்தப்படுவது அப்படிங்கறதையும், தமிழ்நாட்டை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா முன்னாள் ஆட்சியாளர்களுடைய அனுபவத்தை கேட்கறதுல தப்பில்லையே அப்படிங்கறதையும் தான் இந்த காட்சிகள்லாம் நமக்கு விளக்கி இருக்குது. இன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு தலைவராக மட்டும் அவர் தெரியல, திமுகவினுடைய தலைவராக மட்டும் தெரியல, முன்னாள் முதலமைச்சராக மட்டும் இல்ல, அதையெல்லாம் கடந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக உயர்ந்து நின்னாரு அப்படிங்கறத இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துற மாதிரி இருந்தது. அதே நேரத்துல அவரை எதிரியாக அல்ல, மதிப்புக்குரியவராக பாக்குறேன் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சதும் அரசியலுக்கும் ஒரு புதிய மொழியை தான் காட்டி இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். எதிர்த்து பேசலாம், தவற சுட்டி காட்டலாம், ஆனா வெறுப்பு இல்லாமல் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கறத தமிழ்நாடு இன்னைக்கு மறுபடியும் ஒரு முறை நினைவூட்டி இருக்குது அப்படிங்கறது தான் இன்றைய நிகழ்வுகள் நமக்கு காட்டி இருக்குது. எது அப்படியானாலும் நல்ல ஆரோக்கியமான அரசியலும் தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியலும் முன்னெடுத்து வைக்கப்பட்டா அது நமக்கு சந்தோஷம் தானே.